அம்பேத்கர்னு வாய்கிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த டிஎம்கேக்காரங்க. அந்த அம்பேத்கர் அவரோட பேரை அலங்காநல்லூர் அலங்காநல்லூர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஊர் அலங்காநல்லூர். அந்த அலங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் அம்பேத்கர் பேருந்து நிலையம். அதை சுற்றி உள்ள வணிக வளாகங்களும் அம்பேத்கர் வணிக வளாகம் மைய கட்டிடம் அப்படின்னு தான் இருக்குது. அதை இப்போ இவங்க டிஎம்கேக்காரங்க வந்ததுலேருந்து அதை எப்படியாவது ஆட்டிய போடணும். இவனுங்களுக்கு என்ன தமிழ் பற்று உள்ள மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் நேற்று திருச்சி சிவா வெளிநாட்டில் இந்த வெளி மாநிலங்கள்லாம் தமிழ் தலைவர்களோட பேர் வைக்க மாட்டேங்க. நீ இங்கே கோயம்புத்தூருக்கே வைக்கலை, ஒன்று கிழிக்க காணும். இங்கேருந்து வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்க. இந்த டிஎம்கேக்காரன் எந்த லெவலுக்கு மோசமானவங்கன்னு இந்த 2 நிகழ்வுமே உங்களுக்கு மிக சிறந்த உதாரணம். அந்த அலங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிச்சிருக்காங்க, வணிக வளாகங்களும் புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க. அப்போ அதில் ஏற்கனவே இருந்த அம்பேத்கர் பேரை தானே போடணும். அதை விட்டுட்டு கலைஞர் நூற்றாண்டு வணிக வளாக கட்டிடம் எப்படி அப்பம் பேரை கொண்டு வந்தாச்சு. இங்கே அம்பேத்கர் எங்கே? அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே நுழைஞ்சு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாப் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்காங்க. சரி, நீ அது அம்பேத்கர் பேரில் தானே இருந்தது, அப்போ திரும்ப அம்பேத்கர் பேர் தானே வைக்கணும். அம்பேத்கர் பேர் வைக்காமல் கலைஞர் நூற்றாண்டு வணிக வளாக கட்டிடம்னு எப்படி நீ வைப்ப? அது அந்த கட்சி கூட்டணி டிஎம்கே கூட கூட்டணி இருக்கிற அம்பேத்கர் பேரை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க, விடுதலை கட்சிக்கார தலைவர் திருமாவளவன், அவரெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. உண்மையிலே 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் இவங்க விலை போனதை நினச்சாலே உண்மையிலே ரொம்ப வருத்தம். என்னடா எத்தனை வருஷம் அனுபவம் உள்ள ஆள் இப்படி போய் 1 சீட்டுக்கும் இவங்களோட தன்மானத்தை அடை வச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஏன் ஒரு வாரத்தை போய் அது ஏற்கனவே அம்பேத்கர் பேருந்து நிலையம்னு இருக்குது, அம்பேத்கர் வணிக வளாக கட்டிடம்னு இருக்குது. அதில் போய் நீங்கள் உங்கள் அப்பன் பேர் வச்சிங்கன்னா எப்படி? அம்பேத்கர் பேர் வைக்கலான்னா அம்பேத்கர் பேர் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருந்த பேரவே ஏன் மாற்றுறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை போய் கேட்கல. அப்புறம் இவங்க எப்படி இவங்களோட மக்களோட குறைகளை போய் இது பண்ணுவாங்க? டிஎம்கே ஆட்சியில் இந்த சுதந்திர வரலாற்றிலேயே இப்போ நடக்கிற 2021 இப்போ வரைக்கும் நடந்த தலித்துகளுக்கு இவங்க ஆட்சியில் மாதிரி ஒரு கொடூரம் எந்த ஆட்சியிலையுமே நடக்கலை. புள்ளி விவரங்கள் சொல்லுது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அப்படிங்கிறதுக்காக டிஎம்கே மேலே குறை சொல்லலை. புள்ளி விவரங்கள், ஏன்னா எல்லாருமே நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்குறோம், எல்லாத்தையுமே பார்த்துடலாம். நீங்களே பாருங்கள், தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி இப்போ இங்கே தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஆட்சி தான், இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். தயவு செஞ்சு இந்த டிஎம்கேவோட பொய் வாக்குறுதிகளை எப்படி டிஆர் பாலு போய் நாடாளுமன்றத்தில் அங்கெல்லாம் வைக்கல, நீ இங்கே கோயம்புத்தூரில் நீ வைக்க வேண்டிய முட்டாப்பையில் ஏன் வைக்கலை? தயவு செஞ்சு இந்த மாதிரி போலிகளை நம்பாதீங்க.